மக்களே வணக்கம். நான் உங்கள் சந்தியா. இன்றைக்கி வந்து நம்மளுடைய கஸ்டமருடைய saree ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண கொடுத்துருக்காங்க. இதுதான் கஸ்டமருடைய saree, லைனிங்கு வித் அலோ ப்ளவுஸ். நான் இது உங்களுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணணும் கட் பண்ணணும் நான் காமிக்கிறேன் வாங்க. saree வந்து நான் வந்து பிரிச்சிருக்கேன். இது வந்து ப்ளவுஸு, சாரியுடைய ப்ளவுஸு, இது வந்து பல்லு, சாரியுடைய முந்தானி. வாங்க எப்படி கட் பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ளவுஸை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ளவுஸ் கட் பண்ணலாம். ப்ளவுஸ் வந்து இது வந்து மெயின் ஃபேப்ரிக்கு ப்ளவுஸு, இது வந்து லைனிங். இப்போ வந்து நான் வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு தான் நான் வந்து இப்போது கட் பண்ண போகிறேன். பாருங்கள் எப்படி கட் பண்ணுறேன்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஸ்லீவை கட் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் வந்து ஃபோல்டிங் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம எப்படி மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம கட் பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து ஸ்லீவ் போட்டிருக்கேன். இப்போ ஸ்லீவை வந்து இங்கேருந்து இது வரையும் ஒரு 1/4 இன்ச் இருக்கும், ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபோல்டிங்க்காக நம்ம மடித்து தைக்கணும், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே மேலே ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த அலவன்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு 4-5 தையல் நம்ம இங்கே வந்து நம்ம போட்டுக்கணும், சரிங்களா. கொஞ்சம் நம்ம வந்து இடைவெளி விட்டு தான் நம்ம வந்து கட் பண்ணணும். நம்ம இங்கே ஒட்டு கட் பண்ணக்கூடாது. நம்மளுக்கு கொஞ்சம் உள்ளே வந்து கொஞ்சம் துணி இருக்கணும் இல்லைங்களா, அதனால் நம்ம வந்து கொஞ்சம் துணியை விட்டு நம்ம கட் பண்ணலாம், ஓகேங்களா. அதே போல் வந்து இங்கே ஒரு மிட் பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, இங்கே வந்து நம்ம ஒரு பாயிண்ட் வச்சு நம்ம ஸ்லீவை வந்து கட் பண்ணிடலாம், ஓகேங்களா. இருங்க நான் வந்து காமிக்கிறேன். இல்லை ஒரு மிட் பாயிண்ட் இருக்குது. இப்போ நம்ம வந்து இது இப்படியே கை வச்சு நம்ம இப்படி திருப்பி பாருங்கள். இது இங்கே வந்து ஒரு கர்வ் வரும், சரிங்களா. இது ஒரு பாயிண்ட்டு. இப்போ நம்ம எப்படி பண்ணலாம் பாருங்கள். இப்படி ஒரு ட்ரா பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஓகேங்களா. அதே போல் வந்து இங்கே ஒரு 1 cm வரையும் நம்ம வந்து கட் பண்ணால் இங்கே வந்து ஸ்டிச்சிங்கில் வந்து கொஞ்சமாக நம்மளுக்கு உள்ளே துணி போயிடும், ஓகேங்களா. இதுதான் ஸ்லீவ் கட்டிங். பாருங்கள், இது வந்து ஃபோல்டிங்க்காக நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச் நம்மளுக்கு கொஞ்சம் துணி விட்டு நம்ம மடிக்கணும். இதுதான் நம்மளுடைய ஸ்லீவுடைய கட்டிங், ஓகேங்களா. இப்போ நம்ம ஸ்லீவை கட் பண்ணலாம் வாங்க. இப்போது இங்கே பாருங்கள், இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு வி நாச் நான் கொடுத்துருக்கேன். இதுதான் வி நாச். இது வரையும் தான் நம்மளுடைய மெஷர்மெண்ட்டு. இது வந்து உள்ளே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் துணி எப்போவுமே இருக்கணும், சரிங்களா. இது கொஞ்சம் நம்ம துணி விட்டு தான் நம்ம கட் பண்ணணும். ஒட்டை நம்ம கட் பண்ணக்கூடாது, இல்லைன்னா ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு வேஸ்ட் ஆகிடும், சரிங்களா. இப்போ பாருங்கள், எப்போவுமே இங்கே வந்து ஒரு ஃபோல்டிங் தான் நம்மளுக்கு இருக்கணும். ஸ்லீவில் எப்போவுமே வந்து இங்கே ஃபோல்டிங் தான் இருக்கணும். ஃபோல்டிங்கில் தான் நம்ம வந்து கட் பண்ணணும். இங்கே பாருங்கள், இது போல் இருக்கணும் ஃபோல்டிங். இப்போ இது ஒரு ஸ்லீவ், இது ஒரு ஸ்லீவ், ஓகேங்களா. வந்து ஸ்லீவ் நம்ம கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு நம்ம கட் பண்ணலாம். நான் வந்து ஸ்ட்ரைட்டாக ஒரே ஒரு ஃபோல்டிங் தான் நம்ம போடணும் பேக் அண்ட் ஃப்ரண்ட்டுக்கு. ஸ்லீவுக்கு மட்டும் வந்து 2 ஃபோல்டிங் வரும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேக் எடுத்துக்கலாம், இங்கே வந்து ஃப்ரண்ட் எடுத்துக்கலாம், ஓகேங்களா. இதுதான் இப்படி நீட்டாக ஒரு ஃபோல்டிங் போட்டுக்கோங்க, ஓகேங்களா. நான் வந்து எப்போவுமே ஃபஸ்ட்டு வந்து லைனிங் கட் பண்ணிவிட்டு தான் மெயின் ஃபேப்ரிக்கில் நான் வந்து கட் பண்ணுவேன், ஓகேங்களா. நீங்களும் அதே போல் செய்யுங்க. இப்போ வந்து நான் வந்து பேக் பார்ட் எடுத்துக்கேன். பேக் பார்ட் வந்து எப்படின்னா, நம்ம ப்ளவுஸை வந்து இது மேலே போட்டு இங்கே பாருங்கள், கிளியராக சொல்லித்தரேன். இது வந்து ஒரு 1 இன்ச்சு, இங்கே 1 இன்ச்சு வந்து நம்ம ஃபோல்டிங்க்காக நம்ம விட்டுடணும். இங்கே வந்து ஃபோல்ட் பண்ணோம்.
இங்கே பாருங்கள், இப்படி மடித்து நம்ம தைக்கிறதுக்கு நம்ம ஒரு 1 இன்ச் நம்ம ஃபேப்ரிக்கை விட்டுடலாம், துணியை விட்டுடலாம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நெக்கு வந்து எப்பவுமே வந்து ஒரு 2.5 தான் நம்மளுக்கு வந்து இங்கே நெக் இருக்கணும், நெக்கு ட்ராப் இருக்கணும். இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் ஷோல்டரில் இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இது எவ்வளோ அலவன்ஸ் நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்து இதுவும் நம்ம அளவு எடுத்து நம்ம அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. கீழே கூட நம்மளுக்கு நெக்கு எவ்வளோ ட்ராப் நம்மளுக்கு வேணும்னு சொல்லி இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதே போல் சைடு சீம் அலவன்ஸ் கூட இங்கே ஒரு ட்ரா பண்ணிக்கோங்க. இது வந்து எப்பவுமே வந்து நம்மளுக்கு ஒரு 2.5 இன்ச்சு இல்லை 2 இன்ச் நம்மளுக்கு வந்து இங்கே ஒரு அளவு எடுத்து நம்மளுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இங்கே ஒட்டை வந்து எப்பவுமே கட் பண்ணக்கூடாது, இந்த லைனில் கட் பண்ணக்கூடாது. கட்டிங் லைன் வந்து எப்பவுமே இந்த சைடு தான் வரணும். ஓகேங்களா? அதுபோல் நெக்ஸ்ட்டு இங்கே ஹார்ம் ஹோல் வந்து நம்மளுக்கு இங்கே மிட் இருக்குது. இந்த மிட்டில் வந்து நம்ம ஒரு பாயிண்ட் போட்டுட்டு நம்ம வந்து இப்போது பேக் பார்ட் வந்து நம்ம கட் பண்ணலாம். நான் உங்களுக்கு கட்டிங் லைன் காமிக்கிறேன், எப்படி கட் பண்ணணுன்னு பாருங்கள். நான் வந்து டார்க்காக லைன் போட்டுடுறேன் பாருங்கள். இது நம்மளுக்கு ஒரு ஈஸியான ஒரு மெத்தடு. நெக்ஸ்ட் டைம் வந்து நான் இன்ச் டேப் வச்சு உங்களுக்கு அளவு எடுத்து நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? பாருங்கள், கட்டிங் லைன் வந்து நம்மளுக்கு இங்கேருந்து நம்மளுக்கு ஆரம்பிக்குது. இப்படி ஒரு கட் லைன், இப்படி இது வந்து நெக்கு கட் பண்ணிட்டு இப்படி ஒரு கட்டிங், இப்படி கர்வாக ஒரு கட்டிங், இப்படி ஒரு கட் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் கட்டிங்களுடைய லைன், பேக் நெக்கு கட் லைன் வந்து. இது எப்படி வந்ததுன்னா நம்மளுக்கு இங்கே ஒரு 3 cm, அதே போல் இங்கே ஹார்ம் ஹோலுக்கு ஒரு 3 cm மெஷர்மெண்ட் எடுத்து தான் நம்ம வந்து இந்த கர்வை வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கணும். அதே போல் இங்கே இந்த ஹார்ம் ஹோலுக்கும் நம்ம இங்கேருந்து நம்ம ஒரு கர்வை லைன் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் நம்மளுக்கு பேக் பார்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. பேக் பார்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்மளுக்கு வந்து ஃபோல்டிங்கில் நம்மளுக்கு இந்த ஃபேப்ரிக் வந்து இப்படி ஃபோல்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இதுதான் பேக் பார்ட்டு. இது ஒரு ஈஸியான ஒரு மெத்தட், ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் எப்படி எடுக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வந்து இப்போது பேக் பார்ட்டு பார்த்தாச்சு. இப்போது ஃப்ரண்ட் பார்ட் பார்க்கலாம். இந்த சைடு வந்து நான் வந்து பேக் பார்ட் எடுத்தோம்ல, அதே போல் வந்து இந்த சைடு வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் எடுக்கலாம். இதே ஷோல்டர் மெஷர்மெண்ட்டு தான் ஃப்ரண்ட்டுக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட்டு ப்ளவுஸுக்கு வந்து நெக்கு வந்து இங்கே ஷோல்டர் இருக்கு இல்லைங்களா? இந்த ஷோல்டரில் வந்து நம்ம இங்கே ஒரு பாயிண்ட்டு பாருங்கள். அதே போல் இதே அளவு தான், இந்த ப்ளவுஸில் இருக்கிற அளவு தான் நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் இப்போ வைக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பாயிண்ட்டு, அவ்வளோதாங்க. செம்ம ஈஸி. ப்ளவுஸ் வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த ப்ளவுஸை வச்சு உங்களுடைய ப்ளவுஸை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணலாம். அவ்வளோதாங்க. இந்த அளவு ப்ளவுஸுடைய இந்த 3 டாட் இருக்கு இல்லைங்களா, அது எப்படி எடுக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் பாருங்கள், இந்த ஷோல்டருடைய மிடில் இங்கேருந்து இப்படியே ஒரு லைன், இங்கேருந்து இங்கே பாருங்கள், இங்கே ஒரு லைன், இந்த மிடில்லேருந்து இந்த ஷோல்டர் இருக்கு இல்லைங்களா, இதோ இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, இந்த இதிலுடைய இந்த மிடில்லேருந்து இங்கே இதில் இந்த ஸ்ட்ரைட்டாக இங்கே ஒரு கோடு. ஓகேங்களா? இதுதான் டாட்டு. இந்த டாட்டு தான் நம்மளுக்கு முக்கியமான ப்ளவுஸில் வந்து நல்லா ஃப்ரண்ட்டில் வந்து நல்லா எப்படி சொல்கிறது, ஸ்டிஃபாக இருக்கிறதுக்கு இந்த ப்ளவுஸில் இந்த 3 டாட் இருந்தால் தான். ஓகேங்களா? இது நீங்கள் கரெக்டாக மெஷரிங் வச்சாவே நம்மளுக்கு ப்ளவுஸ் வந்து கரெக்டாக செட் ஆகிடும். இங்கே பாருங்கள், நான் வந்து எப்படி வைக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த மிடில் இருந்து நம்மளுக்கு இங்கே ஒரு டாட்டு, இதுதான் மெயின் டாட்டு. நம்ம இங்கே ஒரு டாட் போட்டுக்கணும்.
அதே போல் இந்த ஃப்ரண்ட்டில் வந்து இந்த ஊக்ஸ் போட்டிருக்காங்கள்ல, இங்கே கொக்கி, இந்த கொக்கிலேருந்து இதோ இங்கேருந்து இதோ இது வரையும் இந்த மிடில் ஒரு டாட்டு கீழே, இதுதான் ஃப்ரண்ட்டு கொக்கியில் வந்து இந்த இதுக்கும் இந்த மிடில் ஒரு டாட்டு. அதே போல் இங்கேருந்து இங்கே ஒரு ஸ்ட்ரைட் லைன், ஓகேங்களா, இங்கே ஒரு டாட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு இது 2 டாட்டு முடிஞ்சிச்சுங்களா. நெக்ஸ்ட்டு டாட் வந்து இங்கே ஹார்ம் ஹோலில் வரும். இங்கே ஹார்ம் ஹோலில் எப்படி வரணும்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. வந்து பேக் வந்து கட் பண்ணி வச்சுருக்கல இல்லைங்களா, இந்த பேக் வந்து நம்ம அப்படியே வந்து இந்த ஃபேப்ரிக் மேலே போட்டு இங்கே பாருங்கள், இது இந்த நெக்கு வந்து பேக் நெக்கு, இது வந்து ஃப்ரண்ட் நெக்கு, ஓகேங்களா. இப்போ வந்து இது வந்து நம்ம இந்த ஹார்ம் ஹோலை வந்து நம்ம இங்கே டாட் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம். இதே ட்ரா பண்ணிக்கோங்க, இப்படியே ட்ரா பண்ணிக்கோங்க. பாருங்க, நான் வந்து பேக்கை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதே தான் இந்த ஹார்ம் ஹோலை வந்து நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து இங்கே மிடில் வந்து நம்ம ஒரு டாட், ஓகேங்களா, அவ்வளோதாங்க. இந்த 3 டாட்டுமே இங்கே மீட் பண்ணணும், ஓகேங்களா. இந்த 3 டாட் வந்து நம்மளுக்கு இங்கே பாருங்கள், இந்த 3 டாட்டு தான் நம்மளுக்கு மெயினானது. இங்கே வந்து ஒரு 3 cm ஸ்டிச் பண்ணணும். அதே போல் இங்கே வந்து ஒரு 5 cm இருந்தாவே நம்மளுக்கு போதுமானது தான், எவ்வளோ டாட் வேணும்ன்ட்டு. அதே போல் இங்கே ஒரு 3 cm இருந்தாவே நம்மளுக்கு போதும், ஓகேங்களா. இங்கே பாருங்கள், சைடில் வந்து நம்மளுக்கு இங்கேருந்து இது வரையும் ஒரு பாயிண்ட்டு சைட் சிம் வந்து நம்மளுக்கு இங்கே பாருங்கள், இது அக்கிள், ஓகேங்களா. இந்த ஸ்லீவோட இந்த அக்கிள் பாயிண்ட்டு இதுவும் இது இங்கே பாருங்கள், இந்த பாயிண்ட் இங்கே ஒரு ட்ரா பண்ணிக்கோங்க. எப்போவுமே நம்மளுக்கு துணி விட்டு தான் நம்ம கட் பண்ணணும், ஓகேங்களா. இப்போ வந்து நம்மளுக்கு இதுவும் இந்த 3 பாயிண்ட்டுமே நம்மளுக்கு ஜாயின் பண்ணணும், ஓகேங்களா. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குங்களா, இதுவும் இப்படியே ட்ரா பண்ணிக்கோங்க. இது அவ்வளோதாங்க, இதுதான் நல்ல ஈஸியான ஒரு மெத்தட், இதுதான், ஓகேங்களா. நம்மளுக்கு வந்து கட்டிங் லைன் என்னென்னா இதுதான் நம்மளுக்கு கட் பண்ணணும், இதுதான் கட்டிங் லைனே, இதுதான் நம்மளுக்கு, ஓகேங்களா. அதே போல் இந்த ஃப்ரண்ட்டும் கட் லைன், ஓகேங்களா. அதே போல் இதுவும் நம்மளுக்கு ஒரு கட்டிங் லைன் தான், ஓகேங்களா. ஃப்ரண்ட் பார்ட்டு இதுதான், ஒரு ஈஸியான ஒரு மெத்தடு இதுதான், ஓகேங்களா. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நான் கட் பண்ணி உங்களுக்கு இந்த பீஸை காமிக்கிறேன். ஃப்ரண்ட் பார்ட்டு வாங்க, ஃப்ரண்ட் பார்ட்டு கட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், நெக்கு, இது ஃப்ரண்ட்டு, இது வந்து கட்சோலி, ஓகேங்களா. இங்கே நம்மளுக்கு ஒரு நாச்சு இருக்கு இல்லைங்களா, நம்ம வந்து பேக்கில் எப்படி நம்ம நாச்சு போட்டிருக்கோமோ அதே போல் தான், ஓகேங்களா. இது வந்து பேக் பார்ட்டு, இது வந்து பேக் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட்டும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து இப்போது ஸ்லீவும் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு, ஓகேங்களா. ஸ்லீவு, ஃப்ரண்ட்டு அண்ட் பேக்கு, இது 3மே நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ப்ளவுஸில் வந்து ஒரு பட்டி இருக்கு இல்லைங்களா, கீழே ஃபுல் ஃபினிஷிங் பட்டி வச்சா தான் நம்மளுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங்காக இருக்கும். இதோ இங்கே பாருங்கள், இதுதான் பட்டி, ஓகேங்களா. இந்த பட்டி பீஸ் வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அதே தான், கீழே வந்து நம்மளுக்கு பீஸு இங்கே பாருங்கள், இந்த ஷேப்பாக இருக்கும் இல்லைங்களா. இந்த பீஸை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நம்ம பட்டியாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்மளுக்கு பட்டி பீஸு, ஓகேங்களா. இப்போ இது இந்த ப்ளவுஸுடைய லைனிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இந்த லைனிங்கை வச்சு தான் நம்ம வந்து ஃப்ரண்ட்டு இந்த மெயின் ஃபேப்ரிக்கே இதுதான்.
இந்த பட்டு சாரீ இந்த மெயின் ஃபேப்ரிக்கே இதுதான். நம்ம இதை வச்சு நம்ம வந்து கட் பண்ணிடலாம். ஓகேங்களா, ஒன்றுமே இல்லைங்க. இது எடுத்து நம்ம இது மேலே வச்சு நம்ம அழகாக நம்ம கட் பண்ணிடலாம். ஓகேங்களா, இதுதான் செம்ம ஈஸியான ஒரு மெத்தடு. நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.